குட் ஈவினிங். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாய்ஸ் கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? நான் பேசுற வாய்ஸ் ஆன்லைன் கிளாஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லைன் கிராஃப். லைன் கிராஃப் அண்ட் டேபிள், இந்த ரெண்டும். லைன் கிராஃப்னா எப்படி இருக்கும்னா, கிராஃப்ல லைன் சிம்பிள் மட்டும் இருக்கும், அதுல டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேபிள்னா இந்த மாதிரி டேப்லர் காலம், ரோ அண்ட் காலம் வச்சு டேட்டாஸ் இருக்கும், அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் வந்து பார்க்கலாம். அதோடைய கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. மார்க்ஸ் அப்டைன் பை 5 subjects in an examination. Total marks in the all 5 subjects are 200. அதாவது 5 சப்ஜெக்ட்ல ஒவ்வொருத்தரும் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த டேப்லர் காலம்ல இருக்கு. நான் சொல்லும் போது நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஸ்டாப் ஆயிடும் சொல்றது. முடிச்சப்பறம் கேளுங்க. நோட்ஸ் இது பண்ண வேண்டாம். இது வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவேன், பிரிண்டாவும் தருவேன். ஸோ அதனால இதை நோட் பண்ண வேண்டாம். நான் சொல்றது மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. கொஸ்டின் மட்டும் எழுதிப்போம். டேபிள் ஃபுல்லாதையும் எழுத வேணாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து மார்க்ஸ் அப்டைன் பை 5 subjects in an examination. இப்போ இதுல வந்து பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸோட நேம் என்னெல்லாம் இருக்கு. ABCDE, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு? இங்கிலீஷ், மேத்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சயின்ஸ். ஓகே, 5 சப்ஜெக்ட் இருக்கு. 5 சப்ஜெக்ட்லயும் மேக்சிமம் மார்க் என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? 200. கரெக்டா? மேக்சிமம் மார்க்னா இப்போ ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து இங்கிலீஷ்ல 115 எடுத்திருக்காரு இல்லையா? எவ்வளவுக்கு 115 எடுத்திருக்காரு? 200க்கு. ஸோ எல்லாத்துக்குமே மேக்சிமம் மார்க் வந்து என்னதான்? 200க்கு தான். சரியா? எல்லாமே மேக்சிமம் மார்க் வந்து 200க்கு தான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the total marks obtained by B in English and history together was approximately what percentage of marks obtained by E in English? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, B வந்து இங்கிலீஷ்லயும் ஹிஸ்டரியிலையும் எவ்வளோ டோட்டல் மார்க் எடுத்திருக்கிறாரோ அதை பர்சன்டேஜா மாத்துங்க. எது கூட கம்பேர் பண்ணி மாத்துங்க? இ வந்து இங்கிலீஷ்ல எடுத்த மார்க் எவ்வளவோ அது கூட கம்பேர் பண்ணி மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டினை நோட்ல எழுதிக்கோங்க. அது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பி என்பவர் ஆங்கிலம் மற்றும் வரலாறு பாடத்தில் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் என்பது. இ என்பவர் ஆங்கில பாடத்தில் எடுத்த மதிப்பெண்ணில் எத்தனை சதவிகிதம்? ஆஃப் அப்புறமா ஈயோட மார்க் வருது, இங்கிலீஷ்ல இ எடுத்த மார்க் வருது. ஓகேவா? இப்போ பி வந்து இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு? 170. கரெக்டா? அதே பி ஹிஸ்டரியில எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு? 150. இது ரெண்டையும் டுகெதர்னா ஆட் பண்ணும், அப்படிதானே? ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 170 150 ஆட் பண்ணா என்ன வரும்? 320. அடுத்தது இ வந்து இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு? இ இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு? 163. கரெக்டா? இந்த 163 தான் நம்ம வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம், அப்படிதானே? இந்த கொஸ்டின்ல அப்ராக்சிமேட்லி வேர்டு இருக்கா? தோராயமாக. தமிழ்ல அதை பிராக்கெட்ல நோட் பண்ணிருக்கோங்க. தோராயமாக, அப்ராக்சிமேட்லி.
இப்போ இந்த கொஸ்டின் சொல்லுங்க, எது மேல வரும் எது கீழே வரும், இன்டூ 100 எப்படி போடுறது? இத பெர்சன்டேஜா தானே மாத்த போறோம். பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கோம் தானே. அதுல நியூமரேட்டர் ஒரு வேல்யூ, டினாமினேட்டர் ஒரு வேல்யூ, இன்டூ 100 வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே கான்செப்ட் எல்லா டிஐலயும் வரும். பை சார்ட்ல வரும், பார் கிராஃப்ல வரும், இதுலயும் வருது. இதுல ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ எது? இ இன் இங்கிலீஷ். ஓகேயா? இ வந்து இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்திருக்கிறாரோ அதுதான் வந்து ஆஃப்க்கு அப்புறம் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் அது ஆஃப்க்கு அப்புறம் எதை விட அப்படின்னு மதிப்பெண்ணில் அல்லது எதை விட அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் கீழே டினாமினேட்டர்ல எழுதணும். ஸோ இ இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்தாரோ அது கீழே வரணும். ஓகேவா? மேல என்ன வரணும்? பி வந்து இங்கிலீஷ் பிளஸ் ஹிஸ்டரி ரெண்டுலயும் டோட்டல் எவ்வளவு எடுத்தாரோ அது மேல வரணும். இன்ட்டு என்ன வரும்? 100. இதுதான் இந்த கொஸ்டினோட ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூஸ் சொல்லுங்க. பி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரியில எவ்வளவு எடுத்திருக்காரு? 320 தானே. ஓகேயா? சோ அப்ப 320 மேல வரும், கீழே என்ன வரும்? இ இங்கிலீஷ்ல எடுத்தா 163 வரும், இன்டூ என்னது? 100. சோ இதுதான் நாம இப்ப என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்ல போறோம். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இருக்கு. பட் இது கேன்சல் ஏதாவது ஆகுமா? மேலையும் கீழேயும் எந்த டேபிளாலையும் இது என்ன ஆகாது? கேன்சல் ஆகாது. அப்ப மேல என்ன இருக்கும்? 32,000. கீழே வந்து என்னது? 163. அப்ப நீங்க வந்து எதை டிவைட் பண்ணணும்? இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்க வந்து 32,000 இதுல வந்து 163ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப 320ல எத்தனை 163 வரும்? ஒரு டைம் தானே போகும். ஓகே, 163 பேலன்ஸ் மைனஸ் பண்ணுங்க. 157 ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? 1570ல 163 எத்தனை தடவை போகும் அப்ராக்சிமேட்டா? 5 டைம்ஸா 7 டைம்ஸா? 163 நான் வந்து 5 டைம்ஸ் போட்டு பாக்குறேன். இவ்வளவுதான் வருதா? சோ அப்போ 5 டைம்ஸ் தான் இவ்வளவு வருது. பட் நமக்கு 1570 இருக்கா? அப்ப எத்தனை டைம்ஸ் போடலாம் சொல்லுங்க? 163 7 டைம்ஸ் போடலாமா? சோ 7 டைம்ஸ் போட்டா இந்த ஆன்சர் வருது. 8 டைம்ஸ் 9 டைம்ஸ் போட்டு பாருங்க என்ன ஆன்சர் வருது. 10 டைம்ஸ் போட்டா 16 வரும். அப்ப 9 டைம்ஸ் தான் இதுக்கு போட முடியும். அப்ப 9 டைம்ஸ் போட்டா எவ்வளவு வரும்? 163 9 டைம்ஸ் போட்டா 1467 வருதா? இப்ப 9 டைம்ஸ் போட்டா 1467. கவனிங்க, இதுக்கப்புறம் நீங்க செய்யவே வேண்டாம். இந்த 19 அப்படின்னு தானே இருக்கு. அப்ப 19 சம்திங்ல வரக்கூடிய ஆப்ஷன் எது? 190 கிட்ட வரணும். ஓகேவா? அப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? 200 தானே. அப்படிதானேப்பா? இங்க வந்து 190 1ஓ 2ஓ 3ஓ எது வேணா வரட்டும். பட் நமக்கு 119 வந்துட்டாலே அப்ராக்சிமேட்டா என்னதான் எடுக்க போறோம்? 200. சோ அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? 200. இது புரியுதா? இது ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம போட போறோம். இதுல 10 டிஃபரன்ஸ் வராது. இந்த இடத்துல 198 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வரும். அதனால தான் இந்த ஆன்சரை சூஸ் பண்றோம். நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி பாருங்க. 196 சம்திங் வருது. இதோட வேல்யூ வந்து 196.3 வருது. பட் அந்த வேல்யூவை தான் அப்ராக்சிமேட்டா நம்ம என்னன்னு எடுக்கிறோம்? 200. ஓகேவா?
இது புரியுதா எல்லாருக்கும்? பி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரியில எடுத்த மார்க், இ வந்து இங்கிலீஷ்ல எடுத்த மார்க்ல ஹவு மச் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம மேல ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ இன்டூ 100 போடுறோம். இதுல நம்ம மைனஸே பண்ணவே இல்லைல்ல. எது ஏன் அப்படியே மைனஸ் பண்ணோம்னா அங்க என்ன இருந்திருக்கணும் கொஸ்டின்ல? மோர் தேன் லெஸ் தேன் இருந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப்னு கேட்டிருந்தா இதை மைனஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஆன்சர் நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. மார்க்ஸ் அப்டைன் பை சி, அதே தான், அதே டேப்லர் காலம் தான், வேற கேள்வி. மார்க்ஸ் அப்டைன் பை சி இன் ஹிஸ்டரி வாஸ் approximately what percentage of marks obtained by A in geography? அதாவது இதுலயும் நமக்கு வந்து கேட்டிருக்கிறது என்னது ஆக்சுவலா? பர்சன்டேஜ் தானே, அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ். ஓகேவா? எது மேல இருக்கணும் எது கீழே இருக்கணும்? ஆஃப்க்கு அப்புறம் உள்ளது டினாமினேட்டர்ல வரணும். சோ நீங்க சி வந்து ஹிஸ்டரியில எவ்வளவு மார்க் எடுத்தாரோ அது எங்க இருக்கணும்? மேல இருக்கணும். கீழே ஏ வந்து ஜியாகிரபில எவ்வளவு மார்க் எடுக்கிறாரோ அது எங்க இருக்கணும்? கீழே. இன்டூ என்ன வரணும்? 100. ஸோ சி வந்து ஹிஸ்டரியில எடுக்கிற மார்க் வந்து எவ்வளோ? 132. ஸோ அது வந்து மேல. ஓகேயா? டிவைடட் பை ஏ வந்து ஜியாகிரபில எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு? 90. அது கீழே. இன்டூ என்ன வரும்? 100. இதுவும் அப்ராக்சிமேட் தான், தோராய மதிப்பு தான். இது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர் என்ன வருது. இப்போ இதுல வந்து ஒரு ஜீரோ, இதுல ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். இப்ப நமக்கு இங்க என்ன இருக்கும்? 1320 டிவைடட் பை 9 இருக்குமா? இப்ப இங்க 1320 உள்ள வெளியே 9ஆல டிவைட் பண்றேன். 13ல ஒரு 9, பேலன்ஸ் என்ன வரும்? 4. 42. இதுல எத்தனை 9 போகும்? 4 9 36. பேலன்ஸ் வந்து 60. ஸோ இதுல வந்து 6 டைம்ஸ் போகும். 6 9 54. ஸோ அப்ராக்சிமேட்டா 146 வருது. அதுக்கு நியர்பை ஆன்சர் எது? 150. ஸோ அதனால ஆன்சர் வந்து 150. இந்த கொஸ்டினை எழுதி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் தேவையில்ல. 146 வந்தாலே அதுக்கு நியர்பை என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? இது எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. Who among them secured highest total marks in English, history and geography? எந்த மாணவர் ஆங்கிலம், வரலாறு, புவியியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார்? ஒரு ஸ்டூடெண்ட்டும் எல்லா சப்ஜெக்ட்லயும் அவங்க சொல்ற சப்ஜெக்ட்ல பாருங்க யாருக்கு மேக்சிமம் மார்க் வருதுன்னு பாருங்க. டேபிள்ல இதை அப்சர்வ் பண்ணி போட வேண்டிய
கொஸ்டின். இதுல கால்குலேஷன்லாம் எதுவும் இல்ல. டேபிள்ல இருக்கிற டேட்டாவை அப்சர்வ் பண்ணி போட வேண்டியது. இதை எப்படி அப்சர்வ் பண்ணுவீங்கப்பா? இப்ப ஏ இப்படி பாப்பீங்களா இல்ல மேல இருந்து கீழே பாப்பீங்களா? மேல இருந்து கீழே பார்த்தா தானே தெரியும். ஓகேவா? இங்கிலீஷ்ல யாரு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கா? பி தானே. அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? இங்கிலீஷ். இப்ப இங்கிலீஷ்ல பார்த்தா பி வராரு. ஓகே, இங்க ஒரு டாட் வச்சுக்கிறேன். அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில பார்த்தா இதுல யாரு அதிக ஸ்கோர் வரா? டி தானே அதிக ஸ்கோர். அதுக்கு அடுத்த ஸ்கோர் யாரு? அதுக்கு அடுத்த ஸ்கோர் யாரு? பி. இதே மாதிரி இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஸ்கோர் இவரா? இவருக்கு அடுத்தது யாரு? இ. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை நோட் பண்றேன். அடுத்தது ஜியாகிரபியில பாருங்க யாரு ஹையஸ்ட் ஸ்கோர். அடுத்தது 135. இப்ப நான் டாட் வச்சிருக்கிறதுல யாருக்கு ஒரே மாதிரி சேமா டாட் வருது? பி தானே. இப்போ ஹிஸ்டரியில பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து டி. ஆனா அதே ஹிஸ்டரியில டி என்ன கிடையாது? அதிகமான ஸ்கோர். இங்கிலீஷ்ல டி என்ன கிடையாது? அதிகமான ஸ்கோர் கிடையாது. அதே இவர் ஜியாகிரபியில வாங்கியிருக்காரு, பட் இங்கிலீஷ்ல வாங்கல. நமக்கு கண்டிஷன் என்ன? மூணுலயுமே எப்படி இருக்கணும்? ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பிளேஸா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மூணுலயுமே ஹை ஸ்கோர் வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தா யாருதான்? பி. பி வந்து இருக்கிறதுல இங்கிலீஷ்ல அதிக ஸ்கோர் இவரு. ஹிஸ்டரியில வந்து ரெண்டாவது ஸ்கோர் வாங்கியிருக்காரு. ஜியாகிரபிலையும் ரெண்டாவது ஸ்கோர் வாங்கியிருக்காரு. அப்ப ஆன்சர் என்ன போடுவீங்க? பி. இது புரிஞ்சுதா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இந்த மூன்று பாடங்களிலும் சரியா, புவியியல் ஆகிய மூன்று பாடங்களிலும் அதிக மதிப்பெண் பெற்றவர் அப்படின்னு இருக்கும் கொஸ்டின்ல. மூன்று பாடங்களிலும் அதிக மதிப்பெண் பெற்றவர். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம யாரை தான் சூஸ் பண்ண முடியும்? பிஏ தான் சூஸ் பண்ண முடியும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல ஹிஸ்டரியில மேக்சிமம் மார்க் வாங்கினது எந்த ஸ்டூடெண்ட் கேட்டா யாரு சொல்லுவீங்க? ஹிஸ்டரியில அதிக ஸ்கோர் எடுத்தது யாரு? டி. அப்படிதானே. மேக்ஸ்ல அதிகமா ஸ்கோர் எடுத்தது யாரு? ஏ. சயின்ஸ்ல அதிகமா ஸ்கோர் எடுத்தது யாரு? ஏ. அப்படிதானே. இருக்கிறதுலயே எந்த சப்ஜெக்ட்ல யாரு ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கா? நான் சொல்ற கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ்லயும் எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் வாங்கியிருக்காங்க? இந்த டிஜிட்ஸ்ல இருக்கிறதுலே கம்மியான நம்பர் எதுன்னு பாருங்க. 98ஆ இல்ல 90யா? 90க்கும் கீழே யாராவது இருக்காங்களா? 90 தானே. 90 ரெண்டு பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? ஏ ஜியாகிரபில 90, அப்புறம் சி சயின்ஸ்ல 90. 90யை விட கம்மியா யாராவது இருக்காங்களா? இல்ல. இப்ப இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? பி. பி வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறதுலே ஹை ஸ்கோர். அதே பி வந்து ஹிஸ்டரியில ரெண்டாவது ஹை ஸ்கோர். ஜியாகிரபிலையும் ரெண்டாவது ஹை ஸ்கோர். ஸோ மூணு சப்ஜெக்ட்ல அவர் அதிகமான மார்க் வாங்கியிருக்காரு. இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் நீங்க தான் ஆன்சர் பண்ணும். கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. If the minimum pass percentage is 50% in each subject to be declared pass in the examination, how many of them failed in the examination? அதாவது ஒவ்வொரு பாடத்திலையும் எடுக்கிற பாஸ் அப்படிங்கிறது 50%ன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க இதுல. கரெக்டா?
நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் பேர் தான் ஃபெயில் ஆவாங்க. ஆக்சுவலா இந்த இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே எவ்வளவு மார்க்குக்குப்பா எழுதுறோம்? 200. அது கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல இருந்தது தானே. இப்ப எல்லாமே 200க்கு மேக்ஸிமம் மார்க் அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே எவ்வளவு எடுத்திருக்கணும்? 100 எடுத்திருக்கணும். 100க்கு கம்மியா இருக்கிறவங்க தான் ஃபெயிலு, சரியா? பிலோ 100 இருக்கவங்க தான் ஃபெயிலுன்னு ஆவாங்க. பிலோ 100 வந்து ஃபெயில்னு வந்து டிக்ளேர் பண்ணலாம். அப்ப பிலோ 100ல இருக்கிறது யாரெல்லாம்னா இந்த 90 இது ஒண்ணு. சோ அப்புறம் இந்த இடம் ஒண்ணு வேற. டி இவர் வந்து 98 தான், 100 இல்ல, 100 விட கம்மியா தான் இருக்காரு. ஆனா மத்த எல்லாமே பாருங்க, எல்லாமே 100 விட அபவ் தானே இருக்கு. அப்போ எத்தனை பேர் ஃபெயிலு? 1 2 3 3 பேர் ஃபெயில்ல இருப்பாங்க. சோ ஆன்சர் வந்து 3. அவங்க ஈச் சப்ஜெக்ட் தானே சொல்றாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஓகே, ஒவ்வொரு பாடத்திலும் தேர்ச்சி சதவிகிதம் 50 என நிர்ணயிக்கப்பட்டால், சதவிகிதம் 50% அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டால் எத்தனை மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களாக கருதப்படுவார்கள்? அப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்சிமம் மார்க்ங்கிறது 200, அதுல 50%ங்கிறது 100. ஓகே, அப்ப 100க்கு கம்மியா இருக்கிறவங்க தான் ஃபெயில்னு எடுப்போம். அப்படி 100க்கு கம்மியா இருக்கிறவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ 90 ஒரு மார்க், இன்னொரு 90 ஒரு மார்க், 98 ஒரு மார்க். ஸோ அதனால இதோட ஆன்சர் என்ன? 3. 3 members, students. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. இது எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் பர்சன்டேஜ், ஓகேவா? ஓவராலா பார்க்கணும். அப்ப எப்படி பார்ப்பீங்க? இத மேல இருந்து கீழே இப்படி ஆட் பண்ணுவீங்களா இல்ல இப்படி ஆட் பண்ணுவீங்களா? ரோ வைஸா ஏயோட டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இது 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 எல்லாத்தையுமே ஆட் பண்ணி என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அந்த டோட்டல்ங்கிறது எவ்வளவுக்கு வரும்? 1000க்கு இன்டூ என்ன வரும்? 100. அப்ப அதுல நமக்கு என்ன கிடைக்கும்? பர்சன்டேஜ், ஏயோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செஞ்சா எல்லாரோட பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுல யாரு ஹை பர்சன்டேஜோ அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இவ்வளோ செஞ்சுதான் அதுக்கு கண்டுபிடிக்கணுமா? வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? டோட்டல் பண்ணாலே தெரிஞ்சிடும், அப்படிதானே? ஏன்னா எல்லாமே எவ்வளவுக்கு தான் பார்க்க போறோம்? 1000க்கு தானே பார்க்க போறோம். ஸோ அப்ப நீங்க எல்லாரோட டோட்டல் எடுத்தாலே உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்ப நீங்க டோட்டல் பண்ணி பாக்குறதுல யாரோட டோட்டல் அதிகமா இருக்கோ அவங்க தான் அதிகமான பர்சன்டேஜ் எடுத்தவங்களா இருப்பாங்க. அப்ப சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்? அதுவுமே நீங்க டோட்டல் போடாமலே கெஸ் பண்ண முடியும், அப்படிதானா? எப்படி? இப்போ இதுல ஏ பாத்தீங்கன்னா, ஏ வந்து 100 அபவ் தான் எல்லாமே இருக்காரா? இல்ல, ஒரு இதுல கம்மி ஆயிட்டாரு. பி பாத்தீங்கன்னா அவரும் 100 அபவ் இருக்காரா? இல்ல, ஒரு இதுல 100 தான் இருக்காரு. சி வந்து 90 இருக்காரு. அடுத்தது டி வந்து ஒரு இதுல 98 இருக்காரு. இ பாத்தீங்கன்னா எல்லாமே எதுக்கு மேலதான் இருக்காரு?
100க்கு மேல தானே இருக்காரு. அப்ப இவரோட டோட்டல் தானே கண்டிப்பா எல்லாரையும் விட அதிகமா இருக்கும். ஈயோட டோட்டல் மட்டும் போட்டு சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. ஈக்கு மட்டும் டோட்டல் பண்ணுங்க. எவ்வளவு வருது? சிக்ஸ் 63யா? இப்போ இது வந்து பர்சன்டேஜ் எடுத்தா என்னப்பா வரும்? பை 1000 இன்டூ 100. 100 2 0 கட் ஆயிடும். அப்ப எவ்வளவு வருது? 66.3%. இதுதான் ஈயோட பர்சன்டேஜ். அதுதான் எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கும். சரி, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பி வந்து 170 எடுத்திருக்காரு ஒரு சப்ஜெக்ட்ல, 200க்கு 170 எடுத்திருக்காரு. ஆனா இன்னொரு சப்ஜெக்ட்ல வெறும் 100 தானே எடுத்திருக்காரு. சரி, இப்ப பியோட டோட்டல் போடுங்க. ஒருவேளை அந்த டவுட் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம்? பியோட டோட்டல் 170, 105, 150, 135, 100 எவ்வளவு வருது? 660 தானே வருது. கரெக்டா? அப்ப யாருதான் அதிகம்? ஈ தான் அதிகம். ஈயோட டோட்டல் 663 வந்துருச்சுல. ஓகே, அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்ப டோட்டல் பண்ணி பாத்துக்கோங்க எல்லாத்தையுமே. பியோட டோட்டல் 660, ஈயோட டோட்டல் 663. 3 மார்க் டிஃபரன்ஸ் தான். ஸோ அதனால இ வந்து மேக்ஸிமம். புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தது நான் இப்போ உங்களுக்கு இது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது வந்து லைன் கிராஃப். லைன் கிராஃப்னா இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும். ஓகே, இது வந்து என்ன டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க இந்த லைன் கிராஃப்ல? எக்ஸ் ஆக்சஸ்னா இது இந்த இயர் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1994, 95, 96, 97, 98, 99, 2000. எத்தனை டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இருக்கு? 7 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இருக்கு. இந்த சைடு இருக்கக்கூடியது 10ல இருந்து 90 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கு. இப்போ கொஸ்டின்ஸ் வாங்க. என்ன டைட்டில் இருக்குன்னு பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த இயர் 1994 to 2000 ஆர் கிவன் இன் த கிராஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து 1994ல இருந்து 2000 வரை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவிகிதம், பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ இங்க சொல்லியிருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே எதை மீன் பண்ணுது? பர்சன்டேஜை மீன் பண்ணுது. எந்த பர்சன்டேஜை மீன் பண்ணுது? பாஸ் பண்ண பர்சன்டேஜை மீன் பண்ணுது. ஓகேவா? இப்போ அதுல ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், ஆன்சர் சொல்லுங்க. 1994ல இருக்கு இல்லையா, அந்த இயர்ல பாஸ் கேண்டிடேட் எத்தனை பர்சன்டேஜ்? இந்த இந்த டேட்டா எவ்வளவு இருக்கு? 30 தானே இருக்கு. அப்ப பாஸ் 30%, அப்ப ஃபெயில் எவ்வளோ? 70%. ஓகேவா? சரி, இப்போ இந்த 1994ல பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து 900 நான் சொல்றேன். அப்ப இதை வச்சு, இந்த டேட்டாவை வச்சு மொத்தம் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? நான் சொல்றேன், பாஸ் பண்ண மெம்பர்ஸோட கவுண்டிங் வந்து 900. அதாவது 30%ஓட வேல்யூ வந்து எவ்வளவு சொல்றேன்? 900. இதை வச்சு, இந்த டேட்டாவை வச்சு மொத்தம் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறேன். முடியும். எப்படி முடியும்? சரி, இப்ப 30% 900 நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. பாஸ் ஆன நம்பரோட ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டிங் தானே இருக்கு. ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னு இருக்கா?
இல்ல. ஆனா நமக்கு எக்ஸாம் எழுதினவங்க எவ்வளவு பர்சன்டேஜ்னு தெரியும்? 100% தெரியும் தானே? அப்போ 30 நான் ஏற்கனவே ஒரு சம் இது மாதிரி பார்த்திருக்கோம். அதாவது 30% 900 இருந்தா அப்போ 100% என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். புரியுதா? சோ இந்த மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்திருந்தா ஃபெயிலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், டோட்டலும் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் போலாம். இதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுத்திருக்கேன். இது கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. If number of past candidates in the year 1998 is 21200, then find the total number of students appear for the examination. அதாவது தேர்ச்சி பெற்றவர்களோட எண்ணிக்கை 1998 இயர்ல 21200 வருது. அப்ப அதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப 1998ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் தெரியுதா? அது எத்தனை பர்சன்டேஜ்? 1998ங்கிற இயர் வந்து இது 80%. சரியா? இந்த இடம் இது வந்து எவ்வளவுனா 80% வருதுப்பா. ஓகேயா? இப்ப இந்த 80% தான் நமக்கு எவ்வளவு? 2120. கரெக்டா? அப்ப 80% 2120னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? எவ்வளவுப்பா? 20யா 100ஆ? இங்க பாஸ் ஆனவங்க கொடுத்துட்டாங்க, ஃபெயில் ஆனவங்க கேட்டிருக்காங்களா, மொத்த பேர் கேட்டிருக்காங்களா? அப்பியர் ஃபார் த எக்ஸாம் தானே, அப்ப மொத்தம் பேர் தானே, அப்ப டோட்டல் தானே கண்டுபிடிக்கணும். சோ அப்ப டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100%. சோ 80% இவ்வளவுனா அப்ப 100% என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க என்ன வருது? ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வருது? இதுக்கு ஸ்டெப் எப்படி எழுதிருக்கீங்க? ஆன்சர் வராதவங்க கவனிங்க. 80 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடணும்? 100 இன்டூ 21200. ஓகேவா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன வரும்? 100 இன்டூ
21200 divided by 18 வருமா? இதுல ஒரு 0 கட் பண்ணலாமா? அப்ப நான் 8ஐயும் 100ஐயும் 4 டேபிள் அடிக்கிறேன். 2 4 இங்க எத்தனை 4? 25 4 100. 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்றேன். 1 2 இந்த 1 2ல போகாது. அப்ப 0. அடுத்தது 12 எடுத்துக்கணும். அப்ப 6 டைம்ஸ் ஒரு 0. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1060 into 25 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 26500. இதான் ஆன்சர். இது கரெக்டா வருதான்னு பாருங்க. அதுதான். இந்த இப்ப நம்ம படிச்சோம்ல இந்த ஃபார்மேட், இது வந்து எல்லாத்துலயும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பர்சன்டேஜ் படி ஒன்னு பாஸ் இல்ல ஃபெயில் எது கொடுத்திருந்தாலும் நாம வந்து டோட்டல் கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். என்ன பர்சன்டேஜ்னு போடணும், 100% போடணும் டோட்டலுக்கு. ஓகேவா? பாஸ் கொடுத்துட்டு ஃபெயில் கேட்டாங்கன்னா 100ல இருந்து அதை மைனஸ் பண்ணி வரக்கூடியதுதான் என்னது, ஃபெயில் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு பை 6 டிஃபரெண்ட் ஷாப்ஸ் இன் 5 months. 6 months 5 months 5 months. ஓகே. 5 மாதங்களின் வெவ்வேறு கடைகளில் விற்கப்பட்ட கார்களின் எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை ஷாப் இருக்கு? 6 ஷாப்ஸ் இருக்கு. ஓகேவா? PQRSTU அதுதான் ஷாப்போட நேம். மந்த் வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இது வந்து 5 months. இதுல எத்தனை கார் அப்படிங்கிற கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்ட் இன் த மந்த் ஆஃப் பிப்ரவரி பை ஆல் த ஷாப்ஸ். பிப்ரவரி மந்த் எல்லா ஷாப்லயும் சேல்ஸ் ஆன காரோட சராசரி ஆவரேஜ் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க எதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும் சொல்லுங்க. இத ரோ வைஸா எடுக்கணுமா, காலம் வைஸா எடுக்கணுமா? ரோ வைஸ். இது மந்த் வைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா ஷாப்லயுமே அப்ப நீங்க இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணது 183 123 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணும், டிவைடட் பை எத்தனை 6 போட்டு சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும். டோட்டல் கரெக்டா பண்ணுங்க. என்ன டோட்டல் என்னப்பா வருது? 1266 வருதா? இதை எத்தனையால டிவைட் பண்ணும்? 6ஆல டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணோம்னா 12 வந்து 2 6 அப்புறம் 1 1. ஸோ ஆன்சர் வந்து 211. ஓகே, தானே? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு லைன் கிராஃப். இது என்ன டீடைல் அப்படிங்கறத ரீட் பண்ணுங்க. டீ பவுடர் இம்போர்ட்டட்னா இறக்குமதியா ஏற்றுமதியா?
இறக்குமதி. எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி. ஒரு தொழிற்சாலை வெவ்வேறு நகரங்களில் வெவ்வேறு ஆண்டுகளில் இறக்குமதி செய்த தேநீர் பொடியின் விலை மற்றும் அளவு. அளவு இல்ல, விலை மட்டும்தான் இருக்கு. ஓகே. சோ இப்போ கிராஃப், லைன் கிராஃப் இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? இயர் இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? பிரைஸ். இது வந்து ருபீஸ். ஓகேவா? நீங்க கொடுத்திருக்கிறது வந்து எல்லாமே ருபீஸ். எந்த வருஷம் விலை ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லுங்க. பிரைஸ் வந்து எந்த வருஷம் ரொம்ப கம்மியா இருக்கு? 2004. 2 தானே? சரி, 4. 4 வந்து 100 தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து 120, இது 200. எந்த வருஷம் விலை ரொம்ப ரொம்ப அதிகம்? 360. ஓகே. இப்போ இது வந்து ருபீஸ், எல்லாமே ருபீஸ். ஓகே. இப்போ கொஸ்டின் வந்து கம்பேர் டு இயர் 2000. இந்த கொஸ்டினை நல்லா வாசிங்க. கம்பேர் டு இயர் 2000, what is the percentage of price drop in the year 2008? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சென்டென்ஸ். கிட்டத்தட்ட அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். இது வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? வாட் இஸ் த பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ்க்கு நாம ஒரு ஸ்டெப் போடணும்னு சொல்லியிருக்கேன்ல. மேல ஒரு வேல்யூ, கீழே ஒரு வேல்யூ, இன்ட்டு என்னது? 100. இதுல மேல எது போடுவீங்க, கீழே எது போடுவீங்க அப்படிங்கிறது தான் இதுல இம்பார்ட்டன்ட். கம்பேர் டுன்னு இருக்கு. தேன்னு படிச்சிருப்பீங்க. நான் ஆஃப்க்கு அப்புறம் உள்ளதை கீழே போடுங்க, தேன்க்கு அப்புறம் உள்ளதை கீழே போடுங்க எல்லாம் சொல்லி கொடுத்தேன். பட் இதுல கம்பேர்டு டுன்னு இருக்கு. அப்ப எதை மேல போடுறது, எதை கீழே போடுறது? முதல்ல 2007ல பிரைஸ் என்ன சொல்லுங்க. 2007ல பிரைஸ் என்ன? 280. ஓகே. இப்ப 2008ல பிரைஸ் என்ன? 360. அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து எப்படி இருக்கு? வீழ்ச்சி தானே. விலை வந்து கம்மியா தானே இருக்கு. சோ எவ்வளவு கம்மியா இருக்கு? அப்ப மைனஸ் பண்ணும் தானே. எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறத மைனஸ் பண்ணுமா? 360 மைனஸ் 280 மேல இருக்கணும். கீழே என்ன இருக்கணும்? கம்பேர்டு டு என்ன வருது? 2007. கம்பேர்டு டுங்கிறது தான் தேன் இந்த இடத்துல அர்த்தம். ஓகேவா? தேன்க்கு அப்புறம் என்ன வருது? 2007. ஒப்பிட்டு பார்க்கும்போது 2007உடன் ஒப்பிட்டு பார்க்கும்போதுன்னா அப்ப 2007 தான் கீழே வரணும். சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ல அந்த 2008ஓட வேல்யூவு என்னவோ மைனஸ் 2007ஓட வேல்யூ கீழே என்ன இருக்கணும்? 2007ஓட வேல்யூ இன்ட்டு என்ன வரணும்? 100. ஓகேவா? அப்ப இதை மைனஸ் பண்ணது கீழே வந்து 280 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது. 360 வந்து 2008ல. இது வந்து கம்பேர்டு டு அப்படிங்கிற வேர்ட் வந்தா அதுதான் டினாமினேட்டர்ல போடணும். ஸோ 80 by 280 into 100 போட்டிருக்கீங்களா? எதுவும் இல்லையா? ஓகே. இப்ப 8 28 இதை நான் வந்து 4 டேபிள் அடிக்கிறேன். 2 4 இங்க எத்தனை? 7 4. இப்ப 200 by 7 அப்படிதானே வரும். அப்ப அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பா 0 பாயிண்ட்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே. 200 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா
20ல எத்தனை 7 போகும்? 2 7 14, பேலன்ஸ் 6, 8 7 56, 28 பாயிண்ட் சம்திங் வேல்யூவே இங்க இல்ல. சோ ஆன்சர் என்ன? ஏதும் இல்லை, none ஆஃப் திஸ். ஆனா ஆன்சர்னு கேட்டா என்ன சொல்லணும்? 28.5. இல்ல 40 வரும், இங்க பாயிண்ட் வச்சோம்னா 5 7 35 வரும் இல்லையா? சோ ஆன்சர் வந்து 28.5, அதுதான் ஆன்சர். பட் ஆப்ஷன்ல இல்ல, none ஆஃப் திஸ். அடுத்த கொஸ்டின் நீங்களே சொல்லிடலாம். கேள்வி ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. In which year price of tea powder is 240? இது நீங்களே சொல்லுங்க. கிராஃப பார்த்து சொல்லுங்க. 240ங்கிறது எந்த இயர்ல இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின். 2006 7? 6. சோ அவ்வளவுதான். செகண்ட் கொஸ்டினுக்கு 240 ருபீஸ்ங்கிறது எந்த இயர் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து 2006. Two thousand six. அடுத்த கொஸ்டின். டேபிள். இந்த டேபிள ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இது நீங்க செய்ய வேண்டியது. ஆன்சர் யாருக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லலாம். In the year 1991, production of which grain is maximum compared to previous year? அதாவது 1991ல வந்து எந்த தானியத்துடைய விலை, சரியா, எந்த தானியமானது அதிகம் உற்பத்தி செய்யப்பட்டது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது? ஓகே, முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஓகே, சோ இப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணணும்னா 1991 எடுத்துக்கோங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயருக்கும் இதுக்கும் எவ்வளவு கூடி இருக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து டிஃபரன்ஸ் பாருங்க. அதுல எது அதிகமோ அதான் ஆன்சர். இப்ப இது வந்து 560 to 680னா எவ்வளவுப்பா இருக்கு? எவ்வளவு கூடி இருக்கு? டிஃபரன்ஸ் என்ன? 120. இதுல எவ்வளவு கூடி இருக்கு? 60 கூடி இருக்கு. இதுல எவ்வளவு கூடி இருக்கு? 152. சரியா, 152. இதுல எவ்வளவு கூடி இருக்கு? 40 தான் கூடி இருக்கு. இப்ப நம்ம போட்டதுல எது அதிகம்? 120யா 60யா? இது வந்து 15, சரியா. 152வா வெறும் 40யா? இதானே அதிகம். அப்ப இது என்ன? இது வந்து சோளம், மெய்ஸ். சோ ஆன்சர் வந்து சோளம். அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த சம்.
மற்றவைன்னு ஒண்ணு ஒரு காலம் இருக்குல்ல, அதர்ஸ், அதுதான் இங்க கொஸ்டின்ல இருக்கு. அதர் கிரெயின்ஸ். In which year production of other grains is minimum compared to previous year? அதர் கிரெயின்ஸை முன்னாடி இயரை கம்பேர் பண்ணிட்டே வாங்க. அப்போ எந்த இயர் கம்மியா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்போ இதுல இருந்து இது கூடுதுப்பா, இதுவும் கூடுது, இதுவும் கூடியிருக்கு, இதுவும் கூடியிருக்கு. சோ இவங்க வந்து மினிமம் சொல்லி கேக்குறாங்க. 1990யா? இதுல எவ்வளவுப்பா கூடியிருக்கு? 50 கூடியிருக்கு, இதுல 20, இதுல 40, இதுல 40. ஓகே, கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுதா? Which year production of grains is minimum is compared to previous year? சிறிய அளவு உற்பத்தி ஆகிறது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் மற்றவை ஆனது எந்த வருடம் சிறிய அளவு உற்பத்தி ஆகிறது? கேள்வி வந்து கரெக்டா இல்ல. சோ அது எப்படி இருக்கணும்னா, இன் விச் இயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் கிரெயின்ஸ் இஸ் in which year production increase of production of other grains. Okay, increase of production of other grains is minimum compared to previous year. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் மற்றவை ஆனது எந்த வருடம் உற்பத்தி அதிகரிப்பு குறைவாக உள்ளது? உற்பத்தி அதிகரிப்பு குறைவாக உள்ளது. சரியா? இப்போ இது எந்த இயர்ல வருது சொல்லுங்க. அந்த டிஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம்ல, இருக்கிறதுலே கம்மியா இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது? 20. அந்த 20ங்கிறது இங்க 400, இங்க 420 இருக்குதானே? அப்ப ஆன்சர் வந்து 89 போடுவீங்களா, 90 போடுவீங்களா? கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் தானே இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து இந்த வருஷம், அதாவது 1990ல தான் கூடுறது கம்மியா அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இன்க்ரீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, 20 தான் இருக்கு. அப்போ மினிமம் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்த இயர்ல தான் நடந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1990, 89 கிடையாது, 90. ஸோ இதோட டிஐ கொஸ்டின்ஸ் முடியுது. டேட்டா இன்டர்பிரேஷன் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் டிஐல? பை சார்ட், பார் கிராஃப், லைன் கிராஃப், டேபிள். நான் சொன்ன அந்த கான்செப்ட் வந்து மெயினா பர்சன்டேஜ் எடுக்கிறது, ஆவரேஜ் எடுக்கிறது, ரேஷியோ எடுக்கிறது, பை சார்ட்டா இருந்தா ஆங்கிள் எடுக்கிறது. ஓகே, இது எல்லாமே இதுல இம்பார்ட்டன்ட். இதை கரெக்டா போட்டீங்கனாலே போதும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? ஓகேவா? இது ஓரலா பார்த்தது வரைக்கும் இதுல அதிகமா என்ன கால்குலேஷன் நம்ம எடுக்கிறோம்? பர்சன்டேஜ். கரெக்டா? பர்சன்டேஜ் தான் அதிகமா எல்லா இடத்துலயும் வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இதை மறுபடியும் திருப்பியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன். இதெல்லாம் காமன் ஜிகே, சரியா? எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஜிகே கொஸ்டின். இது ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படியே ரிப்ளை பண்ணலாம். இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. இது நம்ம வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். இதை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? விச் பிளானட் இஸ் கால்ட் as ரெட் பிளானட்? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? மார்ஸ். விச் பிளானட் இஸ் கால்ட் as ப்ளூ பிளானட்? நம்ம எர்த் தான் ப்ளூ பிளானட்னு சொல்லுவோம், ஓகேவா? ஏன் எர்த் ப்ளூ கலர்ல இருக்கு? கடல் இருக்கிறதுனால இல்ல, வேற என்ன ரீசன்? ஸ்கேட்டரிங், ஓகேயா? என்ன கலர் ஸ்கேட்டர் ஆகுறதுனால? ப்ளூ கலர். ஸோ எர்த், ப்ளூ பிளானட் அப்படிங்கிறது எர்த். புரியல? கிரீன் கலர் எர்த் வந்து ப்ளூ கலரா மட்டும் தெரியாது, சில இடத்துல கிரீன் கலராவும் தெரியும். ஏன்னா அங்க என்ன இருக்கு? ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ அதனால கிரீன் வரவே வராது, ப்ளூ பிளானட் தான். ஏன்னா நம்ம எர்த்ல 2/3 இருக்கிறதே என்னதுதான்? கடல். சோ கடலுக்கு நிறம் கிடையாது. ஆனா சன்லைட் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடியதுல ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன கலர் நம்ம பார்க்க முடியுது? ப்ளூ கலர் பார்க்க முடியுது, ஓகேவா? ஹூ இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்? யாரு? ராஜேந்திர பிரசாத். ஓ சாரி, ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் வரலையா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப தெரியுதா ஸ்கிரீன்?